எவ்வியலும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய காணொலியை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை தொடர்ந்து கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். நாம் தமிழர் கட்சியின் வாக்குக்குள்ளே ஓட்டையை போட்ட மோடி 2024 தனியாதான் அனுப்பிய நீ கூட்டணிக்கு போகவே மாட்டியா? தொடர்ந்து பிஜேபி எதிர்ப்பியா? பிஜேபி தமிழ்நாட்டில் ஜெயிக்கவே ஜெயிக்காதா? பிஜேபியில தாமரை மலரவே மலராதா? உன் கதையை முடிச்சா, கால்களை ஒடிச்சா, உன் கைகளை ஒடிச்சா, உன் கதையை முடிச்சா நீ எப்படி ஆட்டம் போடுவ? பாக்கரண்டி நானு 2024 எப்படி நீ ஆட்டம் போடுறன அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சிக்கு ஆப்ப கொண்டு போய் சொருகி இருக்காரு அமித்ஷா. என்னதான் சண்முகம் இப்படி திடீர்னு குண்டை தூக்கி போடுறிய அப்படின்னு கேட்காதீங்க. ஒரு குண்டை செஞ்சதுனால வந்த பிரச்சனை தான் இது. ஒரு குண்டை தயார் பண்ணதுனால வந்த பிரச்சனை தான். நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்கள் வீட்டுல எல்லாம் சோதனை என்ஐஏ போட்டுட்டு இருக்கு. தேசிய புலனாய்வு முகமை தேசிய புலனாய்வு முகமை சோதனையை போட்டுட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்கள் அலுவலகங்கள்ல, பொறுப்பாளர்கள் வீடுகள் எல்லாம் என்ஐஏ மிக தீவிரமாக சோதனையை நடத்தியிருக்கு. நேற்று இடும்பாவனம் கார்த்திக் வருகின்ற 5ஆம் தேதி ஆஜராக சொல்லி சம்மனை அனுப்பிச்சிருக்கு. அதே போல சாட்டை துரைமுருகன், மதிவான, விஷ்ணு இவர்கள் வீடுகள் எல்லாம் சோதனை போட்டு சோதனையை போட்டு சில புத்தகங்களும் செல்போன்களும் பறிமுதல் செய்து கொண்டு என்ஐஏ சென்றிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நேற்றைய செய்தி இது. என்ஐஏ எதுக்கு இவங்க வீட்டில் சோதனை போடணும்? முதல்ல என்ஐஏனா யாரு? என்ஐஏங்கிறது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களிலேயும் தீவிரவாத குற்றங்களை விசாரணை மேற்கொள்ள இந்திய அரசால் நிறுவப்பட்டுள்ள ஒரு புலனாய்வு அமைப்பு தான் இந்த என்ஐஏ, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. இந்த அமைப்பு மத்திய அரசோட உளவுத்துறை கட்டுப்பாட்டுக்கு கீழே வருது. இந்த அமைப்பு மத்திய அரசின் உளவுத்துறை கட்டுப்பாட்டுக்கு கீழே வருது. இந்த கட்டுப்பாடு, இந்த உளவுத்துறை யாரிடம் இருக்குது அப்படின்னா அமித்ஷாவிடம் இருக்குது. இந்த அமைப்பு இப்பொழுது தமிழ்நாட்டில் சோதனையை மேற்கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணம் அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் என்றுதான் சொல்லப்படுகிறது. நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ஏன் நாம் தமிழர் கட்சியின் தம்பிகள் வீட்டில் சோதனை போடணும், ஏன் நாம் தமிழர் கட்சியோட தலைமை இயக்குனர் சீமான் வீட்டில் சோதனை போடல அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருடைய மக்கள் மனதில் எழுந்திருக்கு. நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, ஏன் இந்த சோதனை நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்கள் வீட்டில் நடக்குது? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் செய்ய வேண்டியது தானே இந்த சோதனை அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் கேட்கிறாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்கள் வீட்டில், குறிப்பாக சாட்டை துரைமுருகன், விஷ்ணு, மதிவாணன், இடும்பாவனம் கார்த்தி இவர்களுடைய வீடுகளில் ஏன் இந்த சோதனையை இவங்க நடத்தியிருக்காங்கன்னா, சில மாதங்களுக்கு முன்பு சேலம் மாவட்டம் ஓமலூர்ல ஒரு 6 சிறுவர்கள் கைது செய்யப்படுறாங்க. அந்த 6 சிறுவர்கள் எதற்காக கைது செய்யப்பட்டார்கள் அப்படின்னா, அவர்கள் யூடியூபை பார்த்து வெடிகுண்டு தயாரிக்கிறாங்க. வெடிகுண்டு தயாரிச்சு அதை வெடிக்க செய்ததுனால அவர்களை கைது செய்யறாங்க. கைது செய்து சிறையில் அழைத்து அவர்கள் ஜாமீன்லயே வெளியே வந்துட்டாங்க. இப்ப பிரச்சனை எங்க வருது அப்படின்னா, அந்த வெடிகுண்டு தயாரித்தவர்களுடைய, அவர்கள் எதற்கு வெடிகுண்டு தயாரித்தார்கள் என்று அவர்களை விசாரணை செய்த போது புலிகளுடைய ஆதரவாளர்கள் அவர்கள் அப்படின்னு தகவல் வெளியாகுது. புலிகள் அமைப்பு அப்படின்னாலே அது விடுதலை புலிகள் அமைப்புக்கு உள்ள வந்துடுது. விடுதலை புலிகள் அமைப்பு எங்கிருந்து வருதுன்னா அது இலங்கையில இருந்து வருது. இலங்கையில இருக்கிற விடுதலை புலிகள் அமைப்புக்கும் தமிழ்நாட்டில் இவங்க ஓமலூர்ல குண்டு தயாரிச்சதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கலாம். விடுதலை புலிகள் அமைப்பு ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருக்கிறது. இந்த அமைப்பு தடை செய்யப்பட்ட அமைப்பு. ஆனால் அந்த தடை செய்யப்பட்ட அமைப்பின்
கொடிகள், அந்த அமைப்பின் தலைவர், அந்த அமைப்பின் தலைவரை முன்னிறுத்தி தமிழகத்தில் அரசியல், இதையெல்லாம் காரணமாக வைத்து மீண்டும் விடுதலை புலிகள் அமைப்பின் மீது இருக்கின்ற அந்த தடையை நாம் அப்படியே தொடர வேண்டும். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சிக்கும் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சிக்கும் மிக பெரிய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதாவின் வளர்ச்சியும் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியும் ஒரே நேர்கோட்டில் நகர்ந்து கொண்டிருப்பதாக தேசிய கட்சியான பாரதிய ஜனதாவின் வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி ஒரு தடையா இருப்பதாக தேசிய அளவில் இருக்கின்ற தலைவர்களுக்கு இங்கிருந்து தகவல் போகுது. அந்த தகவலின் அடிப்படையில சீமானை இங்கு ஒடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. சீமான் பிஜேபிக்கு எதிராக மிக வலுவாக அழுத்தமாக தமிழ்நாட்டில் குரல் எழுப்புகிறார். அதனால சீமானின் குரலை ஒடுக்கினால்தான் 2024 தேர்தலில் தமிழ்நாட்டில் எதனா ஒன்று பண்ண முடியும் அப்படின்னு இங்க இருந்து தகவல் அங்க போக, அங்க இருந்து ஆட்களை இங்க அனுப்புறாங்க. இவங்க போய் நாம் தமிழர் கட்சியின் தம்பிகளுடைய வீட்டில் வேலை செய்யறாங்க. வேலை செய்யல, சோதனை செய்யறாங்க. நாம் தமிழர் கட்சியோட தம்பிகள் வீட்டுல சோதனை செய்யறாங்க. இந்த சோதனையில என்னென்ன சிக்கி இருக்கு அப்படின்னா, சில புத்தகங்கள், சில பென்டிரைவரு, சில மொபைலு, இதெல்லாம் கிடைச்சதாக சொல்றாங்க. இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு 5ஆம் தேதி இவர்களெல்லாம் NIAவில் ஆஜராகணும்னு சொல்லியிருப்பதாக தகவல் இடும்பாவனம் காட்டி தான் அவருடைய சேனல்ல வெளியிட்டு இருந்தார். ஏன் நாம் தமிழர் கட்சியின் தம்பிகளை இவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள் அப்படின்னா, ஓமலூர்ல வெடிகுண்டு தயாரிச்சதாக சொல்லப்படுகின்ற அந்த 6 இளைஞர்கள், அந்த 6 இளைஞர்களையும் தமிழ்நாடு காவல்துறை கைது செய்து விசாரணை நடத்தி அவர்களை சிறையில் வைத்து பிறகு அவருக்கு பெயிலும் கொடுத்துட்டாங்க. அவங்க இப்ப வெளியே வந்துட்டாங்க. இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, ஏன் நாம் தமிழர் கட்சியின் தம்பிகள், குறிப்பாக நம்ம இடும்பாவனம், விஷ்ணு, மதிவாணன் இவர்களுடைய வீட்டுல மட்டுமே ஏன் சோதனை செஞ்சாங்க அப்படின்னா, ஓமலூர்ல வெடிகுண்டு தயாரிச்சு வெடிக்க செய்து அவர்கள் கைது செய்யப்பட்ட அந்த 6 இளைஞர்களுடைய செல்போன்ல இந்த நாம் தமிழர் கட்சியுடைய தம்பிகளின் தொடர்பு எண்கள் அவர்களுடைய செல்போன்ல இருந்ததாக தகவல். அந்த தகவலின் அடிப்படையில தான் NIA, அந்த தகவலின் அடிப்படையில தான் வெடிகுண்டு தயாரித்த அந்த இளைஞர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியின் தம்பிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால வெடிகுண்டு தயாரித்ததற்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு? வெடிகுண்டு தயாரித்த இளைஞர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியின் தம்பிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக NIA சந்தேகப்படுகிறது. அந்த சந்தேகத்தின் அடிப்படையில தான் இப்பொழுது இவர்கள் வீட்டில் சோதனை செஞ்சிருக்காங்க. அவர்களை விசாரணைக்கு அழைத்து NIA என்ன விசாரிக்க போகிறது, அந்த விசாரணையில் NIAவுக்கு என்ன தகவல் கிடைக்கிறதோ அதன் அடிப்படையில் தேசிய புலனாய்வு முகமை இவர்களை கைதும் செய்யலாம் அல்லது எச்சரித்தும் அனுப்பலாம். எது வேண்டுமென்றாலும் நடக்கலாம். ஆனால் இதனுடைய நோக்கம் என்ன என்பது மட்டும் நமக்கு தெளிவாக தெரிகிறது. அரசியல் மட்டும்தான் இதற்கு நோக்கம். இது அனைத்துமே அரசியலாக்கப்படுகிறது. மத்தியிலே ஆளுகின்ற பிஜேபிக்கு எதிராக எந்தெந்த மாநிலங்களில் ஒரு கட்சி செயல்படுகிறதோ அந்த கட்சியை அடக்குவது, ஒடுக்குவது, முடக்குவது எல்லா வேலையும் மத்தியிலே ஆளுகின்ற பிஜேபி தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. அந்த வேலையை தமிழ்நாட்டில் சீமான் மீது இப்பொழுது பாய்ந்திருக்கிறது. சீமான் வளர்வதற்கு இவர்களே காரணமாகி விடுவார்களோ என்ற அச்சமும் நமக்கு இருக்கிறது. சீமான் வளரக்கூடாது என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. ஆனால் ஒரு கட்சி வளர்வதற்கு எதிர்கட்சியே காரணமாகிறதே என்பதுதான் நம்முடைய ஆதங்கம். ஒரு கட்சி வளரட்டும். அவர்கள் எப்படி வளர வேண்டும் என்றால், மக்கள் செல்வாக்கில் மக்களுக்கான தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்து, மக்களுக்கான போராட்ட களங்களில் அவர்கள் வென்று, மக்களின் மனங்களை அவர்கள் வென்று, அது வாக்காக மாறி மக்கள் அதிகாரம் அவர்கள் கைக்கு போனா கண்டிப்பாக வரவேற்கிறோம். ஆனால் சில எதிர்ப்புகள் மூலமாக ஒரு கட்சி வளர்ந்து அந்த கட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டால் மீண்டும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே கழகங்களின் ஆட்சிகள் செய்து கொண்டிருக்கின்ற அநியாயத்திற்கு, அந்த அக்கிரமங்களுக்கு மீண்டும் மக்கள் பலியாகிவிடக்கூடாது என்பதுதான் நம்முடைய தாழ்மையான வேண்டுகோள் மக்களுக்கு. சீமான் ஒன்றும் தமிழக மக்களுக்கு எதையும் சாதித்து விடவில்லை. அவர் போராடி கொண்டிருக்கிறார். யாருக்காக என்பது அனைவருக்கும் தெரியும். தமிழ் தேசியம் என்ற ஒரு ஒற்றை வார்த்தையை பயன்படுத்தி தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டில் உள்ள பலதரப்பட்ட உரிமையற்ற மக்களை நாம் தமிழர் என்ற ஒற்றை வார்த்தைக்குள் இணைத்து விட்டால் அனைத்து மக்களுக்குமான உரிமைகளை நாங்கள் பெற்றுக் கொடுத்து விடுவோம் என்று இவர்கள் சொல்லுவதெல்லாம்
வாக்குக்காகத்தானே தவிர அந்த உரிமையற்ற மக்களின் உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காக அல்ல. இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சீமான் இந்த மண்ணுக்கானவர் அல்ல என்று நான் சொல்லவில்லை. சீமான் இந்த மண்ணுக்கானவர் தான், மக்களுக்கானவர் தான், சீமான் இந்த மொழிக்கானவர் தான், இந்த இனத்திற்கானவர் தான். ஆனால் மக்கள் சிந்தித்து செயல்படுங்கள். கண்டிப்பாக சீமான் அவர்கள் அதிகாரத்திற்கு வந்தால் இதுவெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா என்பதை யோசித்து செயல்படுங்கள். தமிழ் தேசியம் என்பது சாத்தியம்தானா? தமிழை தமிழ் என்று சொல்லுவதற்கே வாய் வராத எத்தனையோ தமிழ் அழுக்குகள் தமிழ்நாட்டின் உரிமைகளையும் தமிழ்நாட்டின் அதிகாரத்தையும் அபகரித்துக் கொண்டு அந்த அதிகார மையத்தில் அமர்ந்து கொண்டு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அரசியல் ஆளுமைகள், தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தொலைநோக்கு சிற்பிகள் அதிகாரம் கைக்கு கிடைக்காமல் உரிமைகளுக்காக களத்தில் இறங்கி போராடி கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் தவற விடுகிறார்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமையை என்பதை நாம் இங்கே யோசிக்க வேண்டியிருக்கிறது. நான் மீண்டும் சொல்லுவது, மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருப்பது, தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் ஒரு முறை அன்புமணியை தவற விட்டுவிட்டால், பாட்டாளி மக்கள் கட்சியை தவற விட்டுவிட்டால், காமராஜரை போற்றுகின்ற மக்கள், மீண்டும் அப்படி ஒரு தலைமை நமக்கு கிடைக்கவில்லையே என்று ஏங்குகின்ற மக்கள், கிடைத்த தலைமையை மீண்டும் தவறவிட்டு விடாதீர்கள் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். மக்கள் இப்பொழுது தவறவிட்டால் மீண்டும் இப்படி ஒரு ஆளுமையை, இப்படி ஒரு தொலைநோக்கு சிந்தனை கொண்ட சிற்பியை நீங்கள் கண்டெடுக்க முடியாது. அது எத்தனை ஆண்டுகள் ஆகுமோ? அதற்குள் திராவிடம் தமிழ்நாட்டை முற்றிலுமாக காலி செய்துவிட்டு திராவிட நாடு எங்கே இருக்கிறது என்று நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அது இதுதான் என்று அவர்கள் சொல்லுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.